ஆமா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா நம்ம ஜனவரியிலிருந்து இது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜனவரி 9th ஜனநாயகன் வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம். நான் அங்க கூட இங்கிருந்து அந்த சைடு வரைக்கும் பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது முடியல. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அண்ணா சிஎம் கூட ஆயிட்டாங்க. ஸோ ஒரு சைடு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா பெருமையா இருக்கு. சிஎம்மோட கடைசி படம், அப்புறம் அந்த டைட்டில் கார்டு எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ப்ரீவியஸ் நான் ஒரு தளபதி ரசிகைன்னு சொல்லலாம். இப்ப பாலிடிக்ஸ்லயும் நான் அவங்களோட ஒரு ரசிகையா மாறிட்டேன். ஸோ இப்போதான் தளபதி சொன்ன மாதிரி ரீல்ஸ் பார்த்தவங்க இப்போ பார்லிமெண்ட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்து பழகிடுச்சு. ஸோ அதெல்லாமே எனக்கு ஒரு சேஞ்சஸ் தான். இங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் தமிழ்நாட்டில இருந்து சேலம், ஈரோடு அந்த மாதிரி சைட்ஸ்ல இருந்து எல்லாருமே இங்க ஃபேன்ஸ் ஷோ பார்க்கணும். ஏன்னா இங்க செலிப்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். நேத்து டிஜே கூட நடந்தது. ஸோ அதுக்கு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இங்க ஒரு வித்தியாசமான ரீதியில இங்க செலிப்ரேஷன்ஸ் போகும்னு சொல்லிட்டு. இப்போ எதிர்பார்த்துக்கள் 7 months காத்திருப்போ அதோட எதிர்பார்ப்பில் நம்ம படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போது இன்னும் ரொம்ப எதிர்பார்ப்புலையும் வந்தது. அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே கடைசி படம்னால எல்லாரும் வெளியே இறங்கும்போது அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவ்வளோ இதில் தான் போவாங்க கண்டிப்பாக. ஏன்னாலும் 7 மாதத்தை தாவும். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பீப்புள் தமிழ்நாட்டில் எல்லாருமே நல்லா கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அப்படி ஒரு சிஎம் கிடச்சிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி இன்னும் வரும். இன்னும் வரதுல இங்கே டிவிக்கே வரும். இந்த கேரளாவில் டிவிக்கே வரும். கேரளாவில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் டிவிக்கே வரும். எங்கள் அண்ணாவை எல்லாருமே லாஸ்ட் டைமாக பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷமா போகணும். நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதம் எங்கள் தளபதி போட்டு சீராக அழிச்சாங்க. ஏன்னா இப்போ இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்போ ரிலீஸ் ஆகும்போது நமக்கு என்ன வார்த்தையில் சொல்லி அது சந்தோஷப்படுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதான் உண்மையான விஷயம். கேரளா வேற, தமிழ்நாடு வேறன்னெல்லாம் கிடையாது. எல்லாமே தளபதியோட ஃபேனுங்கிறது மட்டும் தெரியாம மெயினான ஒரு விஷயம் சொல்ல, ஒரே ரத்தம் தளபதிக்குன்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, அங்கே எங்கே எந்த அளவுக்கு வேணாலும் போகக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு மனசுக்குள்ள வச்சு ஃபீல் பண்ணுற ஆளுங்க நாங்கள் எல்லாருமே. கேரளாவாகட்டும், தமிழ்நாடாகட்டும், கர்நாடகா ஆகட்டும், எந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள். ஏன்னா 6 மாசமா கஷ்டப்பட வச்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு யோசனை மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் ரொம்ப ஹெவியாக செலிப்ரேட் பண்ணுறோம். இதான் உண்மையான விஷயம். இனியும் வருஷத்தில் ஒரு படமாவது எங்கள் தளபதி கொடுக்கணும்னு நாங்கள் ரொம்ப கோரிக்கை வச்சுக்கிறோம். அவ்வளவுதான். இவங்கெல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லாம் நாங்க எங்க நண்பர்கள், எங்க அண்ணன் தம்பிங்கள் எல்லாருமே. நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். நேற்று நைட்டு 9 மணிக்கு வந்தேன். எதுக்கு? தளபதி பாக்குறதுக்கு, படத்துக்கு. கோயம்புத்தூர்ல 9 மணி ஷோ இருக்கு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு சொல்லி 6 மணிக்கு கேரளா வந்திருக்கேன். அப்ப யாரு? தளபதி, நம்ம அண்ணனுக்காக இங்க பார்க்க வந்திருக்கோம். அண்ணன் யாரு? சிஎம். இப்போ நாட்டுக்கு நல்லது பண்ண போறாரு. தமிழ்நாடு, கேரளால 6 மணி ஷோ ஓட்டுறாங்க. கேரளாலையும் விஜய் ஃபேன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, அண்ணா ஃபேன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு.